தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் யாருக்காக வெளியிடப்பட்டது? இது யாருக்காக சொல்லப்பட்டதுங்க? பஞ்சபட்சியினுடைய சாஸ்திரங்கள். பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் என்பது தமிழர்களின் கண்டுபிடிப்பு. தமிழ் சித்தர்கள் மூலமாக பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கும் கணித முறை ஆகும். தமிழ் சித்தரான அகத்தியரால் அருளப்பட்டது என்று சொல்வார்கள். அகத்தியரால் அருளப்பட்ட புலிப்பாணி சித்தர் மற்றும் போகர் ஆகியோர்களால் இது பரப்பப்பட்டது என்றும் சொல்வார் உண்டு. பொதுவாக மக்கள் தாங்கள் செயலுக்கான நல்ல நேரத்தை கணக்கிட்டு இந்த முறையை கடைபிடிக்கப்பட்டு அரசர்கள் போர் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காகவும் வணிகர்கள் தங்கள் வியாபார நோக்கிற்காக இந்த பஞ்சபட்சி என்று சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரங்களை பார்த்து போட்டு போவாங்களாமா. அப்போ அங்கே சித்தர்களுடைய அருள்நிலைகளுக்கு ஏற்ப அரசர்கள் சிற்றரசுகளை கைப்பற்றும் நிலைகளும் வியாபாரிகள் வியாபார நோக்கத்துடன் வியாபாரங்களை வெற்றி கொளிக்க இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களையும் கடைபிடிச்சு போயிட்டு இருந்தாங்களாம்மா. அதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்க. புரியுதுங்களா? அப்போ எடுப்பதற்காகவும் வணிகர்கள் தங்கள் வியாபாரம் தொடங்குவதற்காகவும் இதனை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது எது மூலயமா எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வல்லூரை, ஆந்தை, காகம், கோழி, மயில் இது போன்ற பட்சினா பறவைகள் இதை வச்சு போகிற வேலைகள் நமக்கு நல்லபடியாக முடியுமா அப்படின்றத இதை வச்சு பார்த்து பண்ணிக்கிட்டாங்களாம்மா. ஆகிய 5 பறவைகள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிரிப்பதோடு அரசு, ஊன், நடை, துயில், சாவு ஆகிய 5 தொழில்களையும் தந்து ஒரு நாளின் குறிப்பிட்ட நேரத்தில் நமது நட்சத்திரங்களுக்குரிய பறவைகள் என தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்களாமா. அதற்கு ஏற்றவாறு தங்கள் திட்டத்தை செயல்படுத்தி வெற்றி காண்பது பஞ்சபட்சி சாஸ்திரங்களாகும். அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.